ஹாய்ங்க, வீடியோ மணக்க ஒரு கருவாட்டு குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வணக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே கருவாடையும் அலசி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் தக்காளியை கொட்டி அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் சுரக்காவை எடுத்து போடுங்க. சுரக்காவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், ஒரே ஒரு கரண்டி மிளகாத்தூள், 2 கரண்டி மல்லித்தூளுங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக விட்டு கொதி வரட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி தட்டைப்பயிரை வேக வச்சுருக்கேன். ஸோ அது 2 விசில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அந்த தண்ணிகளோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு பக்கம் கொதி வரட்டும். நம்ம தேங்காய் ஆட்டி எடுத்துப்போம். தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடல, அப்புறம் புளி ஊற வச்சுருக்கோங்க. அதையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்புல ஊற்றிடுங்க. நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொத்தமல்லி தலையில் தூவி இறக்குறீங்கன்னா கம கமன்னு ஒரு குழம்பு தயாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.